நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில மூலநோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தர நம்மோட இணைஞ்சிருக்காங்க கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வகுமரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், உங்ககிட்ட நிறைய கேள்விகள்லாம் இன்னைக்கு நாங்கள் கேட்க போறோம். எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அதுக்கான விளக்கங்கள் எல்லாமே உங்க மூலியமா எங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மூலநோய் அப்படின்னா என்ன, இது வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன? மூல நோயின்றது என்னன்னா, அதாவது நம்ம மக்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது ஆசன வாயிலேருந்து ரத்தம் வந்தாலே அது வெறும் மூலம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சில மூல நோயின்னா ரத்த கசிவில், அதாவது ஆசன வாய்க்கு போகக்கூடிய ரத்த குழாயில் ஏற்படக்கூடிய வெடிப்பு தான் மூலம் நம்ம சொல்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அதில் நிறைய வகைகள்லாம் இருக்குது மூலத்திலேயே. அதில் உள் மூலம்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம், இல்லாட்டி வெளி மூலம்னு ஒன்று சொல்லுவோம். அடுத்தது அந்த மூலம் இதில் எப்போ எந்தெந்த ஸ்டேஜில் எப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்றது நம்ம அடுத்த இதில் இருந்து ஒன்று பார்ப்போம். அப்போ எந்த ஸ்டேஜில் டாக்டர் இதை நம்ம ஈஸியாக குணப்படுத்தலாம், எந்த ஸ்டேஜில் இது ஆப்ரேஷன் வரைக்கும் போகும்? இதில் ரத்தப்போக்கு, இதில் நம்ம கிரேட்ஸ்னு பிரிப்போம். அதாவது மொத்தம் 4 வகையான கிரேட்ஸ்னு பிரிப்போம். அதில் மொதல் 2 கிரேட் இருக்கும்போது நமக்கு ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. உணவு இது பண்ணாலே போதும், உணவு பழக்க வழக்கங்களை மாற்றினாலே போதும். இதுவே 3rd ஸ்டேஜ் அண்ட் 4th ஸ்டேஜ்னு அதாவது ப்ரொலாப்ஸ்ட் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம், இல்லை த்ராம்போஸ்ட் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லுவோம். ரத்த குழாயில் இருக்கக்கூடிய வெடிப்பு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிடுச்சுன்னா ரத்தப்போக்கு அதிகமாக போகும், கூடவே வீக்கமும் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம சர்ஜரி பண்ணுறது நல்ல ஆப்ஷன், பெட்டர் ஆப்ஷன். அப்போ அது ஒரு 4th ஸ்டேஜில் 3rd and the 4th ஸ்டேஜில் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஓகே. இப்போ ஃபிஷர் பைல்ஸ், ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? அதாவது ஆசன வாயில் போகக்கூடிய ரத்த குழாயில் வெடிப்பு ஏற்பட்டு வீக்கம் வந்து ரத்தமாக போகிறது பைல்ஸ்னு சொல்லுவோம். இதுவே ஆசன வாயில் இருக்கக்கூடிய சதையில் ஏதாவது கிழிச்சிருச்சு, அதாவது மோஷன் ரொம்ப டைட்டாக போய் சதையில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள், அதுலேருந்து வரக்கூடிய ரத்தம் மோஷனில் போகிறப்போ அது பேர் ஃபிஷர்னு நாங்கள் சொல்லுவோம். இதுதான் ரெண்டுத்துக்கான மிக முக்கியமான வித்தியாசங்கள். ஓகே. இப்போ இந்த நோயால் உடல் பருமன் இல்லைனா உடல் மெலிவு, இது ரெண்டுத்துல எது அதிகமாக ஏற்படும் டாக்டர்? இதில் உடல் பருவம்ன்றது வராது, ஆனால் உடம்பு மெலிந்து ஆகிறது இழைக்கிறதுன்னு சொல்கிறது அது ரொம்ப ரொம்ப காமன். அது எதனால் வருதுன்னா மெயினாக ரத்தப்போக்கு போய்கிட்டே இருந்ததுன்னா உடம்புல உள்ள ஹெச்பி ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகும், எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்பு பருவம் கம்மியாகும். இதில் 2 விஷயம், ஒன்று பைல்ஸ் பற்றி பேசுகிறோம், ஃபிஷர் பற்றி பேசுகிறோம். இதே பைல்ஸில் என்ன ஆகும்னா மோஷனில் ரத்தம் போய்கிட்டே இருக்கும், ஆனால் அவங்களுக்கு பெயினே இருக்காது. அவங்க ரத்தம் போய்கிட்டே இருக்கும், அவங்க கண்டுக்காமலே அப்படியே விட்டுருவாங்க. அதனால் ரத்த கசிவு அதிகமாக போக போக அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகிட்டே போகும். இன்னொன்று ஃபிஷர்லேயே ரத்தப்போக்கு போகும், ஆனால் அதில் ரொம்ப வலியோடு போகிறதுனால அவங்க ஏர்லியாகவே நம்மக்கிட்ட சீக்கிரம் வந்துடுவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. இப்போ ஃபிஷர் இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம இப்போ மோஷன் போனதுக்கு அப்புறமும் கூட ரொம்ப நேரம் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேருந்து தற்சமயம் நம்மளை ஒரு ப்ரிகாஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் டாக்டர்? ஃபிஷர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம காயம் இப்போ வெளிப்படையாக நமக்கு அடிபட்டாலோ இல்லை பேர்ன்ஸ் பட்டாலோ அந்த மாதிரி எப்படி ஒரு புண்ணு ஏற்படுது தோலில், அது எப்படி நமக்கு 1 or 2 ஒரு வாரத்துக்கு வலி எரிச்சல் அந்த மாதிரி இருக்குமோ அதே வெடிப்பு, அதே டேரு, அதே இதுதான் ஆசன வாயில் ஏற்படக்கூடியது. அதுக்கு நமக்கு அந்த இடத்துல ஆயின்மெண்ட்டோ இது மாதிரிலாம் எதுவும் தடவ முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் டே மோஷன் போவோம், திருப்பி செப்டிக் ஆகும். அதுக்கு நம்ம சுடுதண்ணியில் வெதுன்னு வாட்டர் தண்ணி எடுத்து அதில் டெட்டால் 2 மூடி போட்டு அந்த ஆசன வாயை அந்த புண்ணு அதில் படுற மாதிரி கொஞ்சம் உட்காந்துட்டு, அப்புறம் அந்த பெயின் ரிலீஃப்க்கு ஆயில்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஆயில்மெண்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டயட்டு தான் மெயினாக மாற்றணும். அதில் ஹை ஃபைபர் டயட்டுன்னு சொல்லுவோம், நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவு பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்தணும். அடுத்தது தண்ணி நிறையா குடிக்கணும், அண்டு பெயின் ரிலீஃப், இது 3 பண்ணாலே போதும். சிட்ஸ் பாத், இது 3 பண்ணாலே போதும். 90% ஆஃப் த ஃபிஷர் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிடும். அது இப்போ நம்ம மோஷன் போகும்பொழுது ரத்தம் எரிச்சலோடு வெளியேறுது இல்லையா டாக்டர்? ஸோ இதனால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்? மொதல் பாதிப்பு அவங்களுக்கு பெயின் இருக்கும், எரிச்சலோடு போகிறதுனால. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மோஷன் போகிறப்போ
ரத்தம் போகாது. யூஸ்வலாக என்னென்னா மோஷன் போயிட்டு முடிச்சு கடைசியில் ஸ்ட்ரீம் ஆஃப் blood வந்து மோஷனோட சேர்ந்து வரும். அதுதான் யூஸ்வலாக ஃபிஷரில் இருக்கும். அதில் வந்து பெயின் ரொம்ப இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து பாதிக்கும். அவங்க ஒரு டிப்ரெஸ்ட் மைண்டுக்கு போயிடுவாங்க. ரொம்ப ஒரு படபடப்பாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க. ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து அந்த பெயின் இருக்கிறதுனால ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அது சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொடுக்கும். இதான் மெயினான ரீசன் உங்களுக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மூலநோய் குறித்த சந்தேகங்களுக்கு நமக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வகுமரன் அவர்கள். டாக்டர், இப்போ மூலநோய் இருக்கிறவங்க வந்து உட்காரும்போது நம்மளுடைய இருக்கைகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம உட்கார வேண்டிய பொசிஷன் வந்து எப்படிலாம் இருக்கணும்? இப்போ மூலநோய் உள்ளவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்தவங்களுக்கு எப்படிலாம் பண்ணணும். வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சிட்டிங் பொசிஷனில் வந்து ரொம்ப நேரம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஒரே இடத்துல உட்காரவே கூடாது. அது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்றதுனால என்ன ஆகும்னா அந்த இரத்த குழாய் ஆசன வாயில் இருக்கக்கூடிய இரத்த குழாயில் இருக்கிறது ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். அது கொடுக்கறதுனால அதில் கொஞ்சம் இரத்த குழாய் வெடிப்பெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல உட்காருறீங்க, உங்கள் ஜாப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸே வந்து ரொம்ப நேரம் உட்காரதுன்னா உட்காந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் உட்காரலாம். அப்புறம் கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் நடக்கணும். கை கால்லாம் கொஞ்சம் கால்லாம் ஆட்டிகிட்டு இருந்தால் ரத்தப்போக்கு சீராக எல்லா இடத்துலையும் போகும். இல்லாட்டி இன்னொரு காம்ப்ளிகேஷன் லைக் டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ரத்த குழாய் பிளாக், எல்லா இடத்துலையும் பிளாக் வர்ற மாதிரி மெயினாக தொடையில், காலில், கணுங்காலில் அதிலலாம் பிளாக் வரும். அடுத்தது, இப்போ சப்போஸ் வந்துருச்சு ரத்த குழாய் வெடிப்பு, ஹெமராய்ட்ஸ், பைல்ஸ் வந்துருச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்ணோம்னா குஷன் மாதிரி நல்ல ஒரு சீட்டாரம் ஒரு குஷன் மாதிரி ஒன்று எடுத்து வச்சு ஆசன வாய்க்கு கீழே வச்சுக்கணும். அது கம்ப்ரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சுத்தனிங் எஃபெக்ட் மாதிரி ஒன்று கொடுக்கும். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த மாதிரி வெடிப்பு கட்டி மாதிரி வந்தது, அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்டு நம்மக்கிட்ட வரும்போது, சார் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம எழுந்து போனாலே நம்ம அண்டர்வேர்லேயோ இல்லை அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசிவு கசிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாக்டரை போய் பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜை நம்ம என்னென்ன பண்ணுன்றதை நான் மெயினாக பண்ணிக்க வேண்டியது ட்ரீட்மெண்ட் வைஸ். ஓகே டாக்டர், மூலநோய் வந்து கர்ப்ப காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்தால் அது வந்து குழந்தைக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமா? இது பரம்பரையாக வந்து தொடருமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னும் நிறையா பேர் வந்து டூரிங் ப்ரெக்னென்சி டைமில் இந்த பைல்ஸோட தொந்தரவு அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஏர்லி ப்ரெக்னென்சின்னு சொல்லுவோம். ஒரு 6 மாதம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. 6 மாதத்துக்கு அப்புறம் டூரிங் 3rd ட்ரெமஸ்டர்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த 8th 9th ட்ரெமஸ்டரில் பார்த்திங்கன்னா அந்த கர்ப்பப்பை அந்த குழந்தை ஃபீட்டஸ் என்ன ஆகும்னா கீழே ஆசன வாயில் போகக்கூடிய இரத்த குழாயில் பிளாக் பண்ணும், ப்ரெஷர் கொடுக்கும். அது கம்ப்ளீட்டாக ப்ரெஷர் கொடுக்க என்ன ஆகும்னா அவங்களுக்கு கீழே இரத்த குழாயோட வெடிப்பு அதிகமாகும். ஒன்று. ரெண்டாவது, அது அந்த மோஷன் போகிற பாதையையும் பிளாக் பண்ணும், அதாவது பெருகுடலத்தையும் பிளாக் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா மோஷனுக்கு அந்த வரக்கூடிய அந்த ஆசனவாயோட இதுவும் ரொம்ப டைட்டாக போவாங்க மோஷன். இப்போ முக்கி போகிறப்போ என்ன ஆகும்னா அதில் இரத்த குழாயில் கீழே வெடிப்பு வரும். அந்த வெடிப்பு தான் அடுத்தது பைல்ஸ், ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட். மோஸ்ட் ஆஃப் அந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடில் பார்த்திங்கன்னா கிரேட் 3 அண்ட் கிரேட் 4 ஹெமராய்ட்ஸ் தான் வருவாங்க. இது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி. டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா டூரிங், அதாவது என்ன சொல்கிறதுனா டெலிவரி அப்போ அவங்க வந்து குழந்த நார்மல் டெலிவரி பண்ணுறாங்கன்னா ரொம்ப முக்கி அவங்க ரொம்ப ஸ்டேன் எடுத்து அந்த ப்ரெஷர் கொடுத்து தான் அந்த டெலிவரியை வெளியே எடுப்பாங்க பேபியை, ஃபீட்டஸை. அப்போ என்ன ஆகுனா கீழே உள்ள மோஷன் போகிற அந்த ஆசன வாய் எல்லா இடத்துலையுமே பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இரத்த கசிவுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி அந்த வீக்கமும் பார்த்திங்கன்னா 3rd degree and 4th degree ஹெமராய்ட்ஸ், அதாவது ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு ஹெமராய்ட்ஸு 2nd degree and 3rd degree யூஸ்வலாக ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வரும். இப்போ வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இப்போ மூலநோய் வருது அப்படின்னும் பொழுது அதனால் கர்ப்பப்பையில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா? அதனால் கர்ப்பப்பைக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது ட்ரீட்மெண்ட் வைஸில் பார்த்திங்கன்னா மூலம் இருக்கிறதுனால கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் வரும்னா வராது, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ப்ரெக்னென்சி இன்டியூஸ்டு பைல்ஸ் மூலம் வருதுன்னா
அதுக்கு வந்து ஏர்லியாக வந்து நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆச்சு. ஆஃப்டர் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும், வயிறுக்குள்ளே பெல்விஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர். அப்போ அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு அந்த மோஷன் போகிற அந்த பெருகுடல் அதில் கம்ப்ரெஷன் ரிலீஸ் ஆகிடும். அப்போ மோஷனும் கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்க போவாங்க. ரெண்டாவது ஆசன வாயில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு அடுத்தடுத்த தேர்ட் ஸ்டேஜில் உள்ளவங்க அப்படியே கிரேட் அந்த வீக்கம், ஹெமராய்ட்ஸ் உள்ள வீக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிடும். இப்போ பைல்ஸ் வந்து இப்போ வெளியில் வந்துடும் இல்லையா சார்? இப்போ மூலநோய் வெளியில் வரும்பொழுது இப்போ ஆஃப்டர் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கர்ப்பப்பையில் காற்றுலாம் போகக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி காற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இதனால் ஏதாவது இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும்? இல்லை, அந்த மாதிரி கிடையாது. இதுக்கும் காற்று போகிறது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ மூலநோய் வந்து கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போது அதில் என்ன வேணும்னா, மூலநோய் கேன்சராக மாறாது, ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஆனால் ஆசனவாயில் ரத்தம் போகக்கூடியது எல்லாமே மூலம்னு நம்ம நினைக்கக்கூடாது, இந்த ஃபிஷர்னு நினைக்கக்கூடாது. இதில் கேன்சர் கட்டி ஆசனவாயில் வரதுக்கூடிய அந்த மாதிரி கேன்சர் கட்டியாக இருந்ததுன்னா அதுலேயுமே சேம் இதே மாதிரி தான் ரத்தமும் போகும், ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் டூரிங் மோஷன் போகிறப்பையும் போகும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து இதுலேயும் பெயின் இருக்காது அவங்களுக்கு. அதாவது அந்த கேன்சர் கட்டி ஆசனவாயில் இருந்ததுன்னா பெயினும் இல்லாமல் உங்களுக்கு மோஷன் போகிறப்ப ரத்தமும் போகும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இப்போ மூலநோய் ஃபிஷர் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பரிசோதனைகள் வந்து நாம் வந்து பண்ணணும்? இப்போது ஆசனவாயில் ரத்தம் வருது, இந்த இப்போ கிளினிக்கெலாம் நம்ம கையை வச்சு பார்த்துட்டோம். அண்ட் ப்ராக்டோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. ஆசனவாயில் சின்னதாக ஒரு டியூப் நம்ம ஓபிடிலேயே வச்சு பார்க்கலாம். அதை வச்சு பார்த்தோம்னா ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் வரைக்கும் ஆசன வாயில் என்னென்ன தொந்தரவு இருக்குன்றது நமக்கு தெரியும். இப்போ இதுவே வந்து மூலமாக இருந்ததுன்னா நமக்கு வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்று, இப்போ ஃபிஷராக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆசன வாய்க்குள்ளே கைவிடவே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இப்போ இன்வெஸ்டிகேஷன் போனோம்னா ரொட்டீன் நம்ம பண்ண வேண்டியது மெயினாக ஹெச்பி ஹீமோக்ளோபின் லெவல் அவங்களுக்கு பார்க்கணும். ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது ரொட்டீன் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நம்ம ஹெச்பி, இது சுகர் லெவலு அண்டு மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நம்ம ஸ்கேன், யூஎஸ்டி அப்டமன் ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா வயிறில் ஏதாவது கட்டி இருந்து அது ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தா கூட இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்கும். ஸோ பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஃபார் ஹெமராய்ட்ஸ் அண்ட் ஃபிஷருக்கு வந்து நம்ம பண்ண வேண்டியது நம்ம ஆசன வாயில் வச்சு பார்க்க வேண்டியது ப்ராக்டோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன், அப்புறம் ரொட்டீன் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் நார்மல் அல்ட்ராசவுண்ட் அப்டமன் ஸ்கேன். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க மூலநோய் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு படபடப்பாக ஒரு டென்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ இதன் மூலயமா வந்து பிபி அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இதில் மூலம் இருக்கிறவங்களுக்கு வந்து படபடப்பு அந்த எப்போ அவங்களுக்கு பயம் வரும்னா இரத்த கசிவு. யூஸ்வலாக மூலம் இருக்கும்போது அவங்க இரத்த கசிவை பார்த்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டாக்டர் கன்சல்டேஷனே வர்றதில்லை. இப்போ இதுவே அவங்களுக்கு வந்து இந்த ஃபிஷர்னு இருந்ததுன்னா, அதாவது ஆசன வாயில் டேர், அதாவது புண்ணு ஆகி அவங்களுக்கு வந்து அந்த மோஷன் போகிறப்ப ரத்தம் வருதுன்னா அப்போது வந்து அவங்களுக்கு சிவியர் பெயின் இருக்கும். அந்த பெயின்னால் அவங்களுக்கு வந்து மோஷன் போகவே வந்து அவங்க அடுத்த நாள் போகிறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அன்ஈஸியாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எப்போதுமே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து சாப்பாடை பார்த்தாலும் ரொம்ப பிடிக்காது. ஏன்னா சாப்பிட்டா அடுத்த நாள் நம்ம மோஷன் போனால் நமக்கு பெயின், எரிச்சல் இதெல்லாம் இருக்குமேன்னு அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுனால அஜிடேட்டடாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாகவே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து தாராளமாக பிபி ஏறும். அவங்களுக்கு வந்து சப்போஸ் டயபெட்டிக்காக இருந்தாங்கன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல்டாக போகும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கோட தொந்தரவு. அது மெயினாக ஃபிஷர் இருந்ததுன்னா இந்த தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும். பிபி, சுகர் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட படபடப்பு, டென்ஷன் இதெல்லாம் வந்து அந்த சைக்கலாஜிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் வரும். ஸோ இப்போ அந்த படபடப்பு, டென்ஷன் இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சு அவங்களே வந்து கொஞ்சம் கூல் பண்ணிக்கணும்? உணவு பழக்க வழக்கம் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க ரத்தப்போக்கு அதிகமாக போகுது இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குதுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணணும். அதுவே அவங்களுக்கு வந்து கையை
எக்ஸாமினேஷன் இதெல்லாம் டாக்டர்ஸ் பார்த்துட்டாங்களே அவங்களுக்கு ஒரு 50 to 80% ஒரு மன திருப்தி இருக்கும். நம்ம என்ன தொந்தரவு இருக்குது, நமக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், அதுக்கான ஆலோசனை டாக்டர்கிட்டேருந்து கரெக்டாக நம்ம பெற்றுட்டாலே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க பண்ண வேண்டியது. ஸோ இப்படி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கூச்சப்படுவாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து சொல்ல வர்றது என்ன டாக்டர்? இது வந்து எப்போதுமே ஆசனவாயில் ஏதாவது தொந்தரவு இல்லை யூரின் போகிறப்ப இருக்கிற தொந்தரவு, அதில் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும், அதாவது வலி இந்த மாதிரி எதுவும் இல்லாத வரைக்கும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க வெளியே சொல்லவும் தயங்குவாங்க. கூட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க, கூச்ச சுபாவமாக இருப்பாங்க. அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சா ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் டாக்டரோ இல்லை அவங்க ரொட்டீனாக பார்க்கக்கூடிய ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க. அவங்ககிட்ட எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ரொட்டீனாக போவாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலி இஷ்யூஸ் அவங்ககிட்ட யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண முடியலனாலும் அந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, டாக்டர் இந்த மாதிரி எங்களுக்கு தொந்தரவு இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அதுக்கான வைத்தியம் ஏதாவது இதை பண்ணுமா அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த ஃபேமிலி டாக்டர் அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட கரெக்டாக அனுப்பிச்சி விடுவாங்க. இதுதான் மெயினாக. இப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்கள இவங்களை வந்து எந்த மாதிரியான ஒரு டேக் கேர் பண்ணிக்கணும் டாக்டர்? மெயினாக அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும், கைட்னஸ் கரெக்டாக கொடுக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா கொடுக்கணும். இதனால் ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது. நம்ம ரொட்டீன் டாக்டர்ஸ் கன்சல்டேஷன், ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாலே அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கணும். அதான் மெயின். இதுக்கு எந்த மாதிரியான உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தேவைப்படுது? பைல்ஸ் அண்ட் ஃபிஷர் ரெண்டுத்துக்குமே காரணம் வந்து டயட்டு தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடிய டயட் மாற்றங்கள் அடுத்தது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். அதில் டயட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா மாவு, இதெல்லாம் நம்ம வந்து அதாவது ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம ஒதுக்க வேண்டியது. இதில் எடுக்கக்கூடாதது வந்து என்னென்னலாம் நம்ம சாப்பிட்லான்னா ஹை ஃபைபர் டயட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மோஷன் போகிற பிரச்சனை இருந்தாலே நம்ம வீட்டில் சொல்ல வந்து ஹை ஃபைபர் டயட்டு தான் மெயின். ஹை ஃபைபர் டயட்னா என்ன அர்த்தம்னா நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவு பழக்கம். அதில் எதில் இருக்குன்னா நிறையா நம்ம சாப்பிட கோதுமை, அப்புறம் வந்து பழ வகைகள், அப்புறம் கீரை, அப்புறம் க்ரீனஷ் உள்ள எல்லா காய்கறி இதெல்லாம் நிறையா சாப்பிட்ணும். இதுதான் மெயின். டாக்டர், இப்போ இந்த மூல நோய் அப்படின்றது வந்து எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து வரும்? இதுக்கு ஏதாவது ஏஜ் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? இப்போது அந்த மூல நோய், அந்த ஃபிஷர், இப்போ அது ரெண்டுத்துக்கும் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி வித்தியாசங்கள் நான் சொல்லிட்டேன். அதுக்கான கைடன்ஸ் என்னென்ன பண்ணணும், டாக்டர் எப்போ பார்க்கணும். இதில் வந்து ஏஜ் க்ரைட்டீரியா நம்ம பார்த்து பிரிக்கும் போது எந்த டிசீஸ் எந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப முக்கியம், எந்த ஏஜ் டிசீஸ் ரொம்ப காமன் அப்படின்னா, இப்போ ஃபிஷர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யங்கர் ஏஜ் குரூப், சின்ன குழந்தைங்களுக்கு அப் டு ஸ்கூல் ஏஜ் நம்ம சொல்கிறோம், அந்த 11th 12th படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா மோர் காமன் வந்து ஃபிஷர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வருவோம். ஃபஸ்ட்டு அந்த ஃபிஷர் பாயிண்ட் இன் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் அப்படின்னு பிரிச்சிட்டோம்னா அவங்களுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா டயட்டு தான் மெயின். அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த ஜங்க் ஃபுட்ஸ் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அதனால் மைதா மாவு ஐட்டம், பேக்கரி ஐட்டம், பீஸா, ஜங்க் ஃபுட்ஸ். இப்போ அதனால் என்ன ஆகும்னா அவங்க சாப்பிட்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது தண்ணி. அவங்க காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியாக குடிப்பாங்க. ரெண்டாவது. மூணாவது அந்த டாய்லெட் ட்ரைனிங், இது லேக்கில் இருக்கும். இதுதான் மொத்தம் 3 மெயினான கண்டிஷன் ஃபார் ஃபிஷர் இன் பீடியாட்ரிக் ஏஜ் குரூப், இந்த குழந்தைங்களுக்கான வரக்கூடிய ஃபிஷர். இந்த டிசீஸ் எந்த ஏஜ் குரூப்பில் அதிகமாக வரும் டாக்டர்? பைல்ஸு. இப்போ அந்த பைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஏஜ் குரூப் ரொம்ப காமன். அதாவது ஏர்லி 30s and 40s அப் டு 50 years வரைக்குமே ரொம்ப காமனாக உள்ள டிசீஸ் வந்து பைல்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து 60 வயசுக்கு மேலே இல்லை 70 வயசுக்கு மேலே ரத்தம் போகுது அப்படின்னாலே நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிகாஷனராக அதிகமாக எடுத்துக்கணும். ஏன்னா பைல்ஸோ இல்லை ஃபிஷரோ அதோடு ரொம்ப காமன் நம்ம சஸ்பீசியஸாக பார்க்க வேண்டியதுன்னா மெலிக்னன்சி, அதாவது கேன்சர் கட்டிகள் இந்த ஆசனவாயில். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அந்த ஏஜ் குரூப் கிரைட்டீரியாவில் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான இடம் அது. ஓகே, இப்போ சின்ன வயசுலேருந்தே வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்தோம், இப்படி அந்த டாய்லெட் இப்படி போகணும், ஸோ இப்போலேருந்து போனால் தான் வந்து பின்னாடி வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்போவே வந்து சொல்லி கொடுத்து நம்ம வந்து வளர்க்கணும் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு வரணும் அப்படின்னா பேரண்ட்டுக்கு வந்து உங்களுடைய கைடன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் சார்?
முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எவ்வளோக்கெவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அந்த அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அந்த அதர் திங்ஸ் அதெல்லாம் ஜூஸஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எவ்வளோக்கெவ்வளோ தண்ணி நிறையா குடிக்க வைக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா பாகங்களுக்கும் தண்ணி ரொம்ப முக்கியம் உண்டு. 3 அவங்களுக்கு அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஃபோன் பார்த்துட்டு வீட்டிலே இருந்துக்கிட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு எந்த ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாமல் ஒன்லி புக்ஸ் அண்டு டிவி அந்த ஃபோன் அப்படியே இருந்தால் கூட அவங்களுக்கு உடல் பருவம் வரும். அந்த ரெண்டாவது அவங்களுக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ண வேண்டியது. இன்னொன்று முக்கியமானது அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா டாய்லெட் ட்ரைனிங். அது வந்து கண்டிப்பாக வந்து எங்கர் ஏஜ் அதாவது எல்கேஜி யூகேஜி அந்த ஸ்டேஜ்லேருந்தே அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீ ஸ்கூல்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்லேருந்தே அவங்களுக்கு வந்து டாய்லெட் ட்ரைனிங்கை நம்ம நல்லா பழக்கி விட்டுறணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து எங்கே வெளியில் போனாலும் சரி, இப்போ ஊருக்கு எதாவது போகிறது லாங் ட்ராவல் போனாலும் அவங்களுக்கு அந்த டாய்லெட் ட்ரைனிங் அந்த எந்தெந்த டைமில் எந்தெந்த இது கரெக்டாக அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அவங்களுக்கு. இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து இதிலலாம் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களெல்லாம் வந்து எப்படி டாக்டர் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறது? அதுக்கு வந்து நம்ம வந்து டாய்லெட் ட்ரைனிங் தான். அது வந்து பேரண்டல் கைடன்ஸில் கரெக்டாக பண்ணணும். அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல வர்றதுன்னா சைக்கலாஜிக்கல் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்து எப்போ மோஷன் வருது எப்போ வந்து யூரின் வருது இது வந்து நம்ம வந்து அடக்கவே கூடாதுன்னு நம்ம வந்து சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்து எப்போ வந்தாலும் நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பாங்க. இப்போ பீரியாட்ரிக் ஏஜ் குழந்தைங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸ் ரூமில் 30-40 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த பயத்திலேயே வெளியில் சொன்னால் இது வந்து அசிங்கமாக இருக்குமோ, எல்லாரும் நம்மளை சுற்றி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க, ஸோ அப்போ எப்படி நம்ம வந்து கேட்குறது? ஸோ இந்த மாதிரியான அவங்களுக்குள்ள வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்கும். அது இருக்கும். அதுக்கு வந்து நம்ம இதுக்கு பண்ண வேண்டியது மெயின் என்னென்னா ப்ரீ ஸ்கூல்லையே இல்லை வீட்லேயே நமக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதாவது எப்போ மோஷன் வந்தாலோ எப்போ யூரின் வந்தாலோ அடக்கவே கூடாது. எப்போ இருந்தாலும் உடனே சொல்லிவிட்டு உடனே போய் யூரின் வாய்ட் பண்ணிடணும். ரெண்டாவது மோஷன் எப்போ வந்தாலும் போய் டாய்லெட் போய் மோஷன் போயிட்டு வந்துடணும். அது வயிறு ரொம்ப இது பண்ணால் அடக்கி வச்சுருந்தா அப்டமன் இப்போ வயிறு வலி எல்லாமே வரும். நமக்கு சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்து வீட்லேருந்தே நம்ம ட்ரைனிங் எடுத்து பண்ணிகிட்டே வந்தோம்னா ஸ்கூலுக்கு போனாலும் அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து மாசாக உட்காந்துருப்பாங்க. ஒரு 30-40 பேர் பசங்க உட்காந்துருக்கும் போது அங்கே ட்ரைனிங் அங்கே ஸ்கூல் ட்ரைனிங்க்கு அடுத்தது வருவாங்க. வீட்டில் இருக்கும்போது எந்த டைமில் வேணால் போகிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஸ்கூல் ட்ரைனிங் போகிறப்போ அது அடுத்த ஸ்டேஜ் வந்துடுவாங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் அந்த டாய்லெட் ட்ரைனிங் இருக்கும். அதாவது மார்னிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டாய்லெட் போயிட்டு யூரின் போயிட்டு வந்துடுறது. கரெக்டாக ஒரு 2 to 3 hours 2 கிளாஸ் 2 to 3 hours 2 கிளாஸ் முடிச்சுட்டு அந்த ஒரு யூரின் டாய்லெட் போயிட்டு வர்றது. அப்புறம் லன்ச் டைம் அதுலேயுமே ஸ்கூலில் வந்து கரெக்டாக அந்த 2 hours ஒன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு கைடன்ஸு. இன்பிட்வீன் அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வந்தாலும் உடனே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். டீச்சர்கிட்டையோ எல்லாத்திட்டையும் நம்ம சொல்லிவிட்டு நம்ம டாய்லெட் போயிட்டு வர்றது இட்ஸ் a குட் ஐடியா. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 2 times வந்து மோஷன் வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ 1 time போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன பண்ணலாம் டாக்டர் அதுக்கு? அதுதான் ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் டயட்டு தான். இப்போ நம்ம டயட்டில் ரொம்ப ஹை ஃபைபர் டயட்டு ரொம்ப ஹார்டாக இல்லாத டயட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு மோஷன் அடுத்த நாள் டெய்லி ரொட்டீன் அது மாதிரி வந்துடும். இப்போ இல்லை நமக்கு வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் வருது இல்லை 2 நாளைக்கு ஒரு நாள் தான் வருதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டயட்டில் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நம்ம கவுன்சிலிங் பண்ணுறது நல்லது. இப்போ மோஷன் போகல அப்படின்னும் பொழுது வீட்டில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாப்பிட்ணும், நிறையா சாப்பிடு அப்போ தான் வந்து மோஷன் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குமா? இல்லை, அதாவது சாப்பிட வைக்கலாம். ஆனால் என்ன அதில் ப்ராப்ளம் ஆகும்னா சாப்பாடை கொடுக்கறது ஜங்க் ஃபுட்ஸாக இல்லாமல் மைதா மாவு ஐட்டமாக இல்லாமல் வீட்டிலே செய்கிற சாப்பாடாக கொடுக்கலாம் தாராளமாக. குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா
அவங்களுக்கு 2 நாளைக்கு ஒரு தான் மோஷனோட அந்த ஃப்ரீக்வன்சியே யூஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஆனால் தண்ணி நிறைய குடிக்க பழக்க வைங்க. அதான் மெயின். தண்ணி அண்ட் வீட்டு சாப்பாடு முறைகளை ரொம்ப பழக்க வைக்க வைங்க. இப்போ வந்து மூலம் வந்து ரொம்ப முக்கி போகிறதால குடல் இறக்கம் இந்த மாதிரியான நோய் ஏற்படுமா, இல்லை இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் டாக்டர்? இதில் வந்து மூலம் அது இருக்கும் போதோ மோஷன் ரொம்ப டைட்டாக போகும், அதனால் அவங்களுக்கு முக்கி போவாங்க. ஸோ இது ரெண்டுமே இருக்கும், ஃபிஷர்லேயும் இருக்கும். ஆனால் குடல் இறக்கம் வந்து மோர் காமன் இன் பைல்ஸில், ஹெமராய்ட்ஸில் அதில் வரும். ஃபிஷரில் அந்தளவுக்கு வராது. இப்போ அந்த குடல் இறக்கம் ரொம்ப முக்கி போகிறாங்க, மலச்சிக்கல் வந்து ரொம்ப முக்கி போகிறாங்கனாலே குடல் இறக்கம் வந்துடும். அப்போ அந்த குடல் இறக்கம் வருதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டேஜ் தான், அதுவுமே ஸ்டேஜ் தான் நாங்கள் பிரிப்போம். அதுக்காக தான் நம்ம வந்து பேஷண்ட்டை கிளினிக்கலாக பார்த்துட்டு ஆசன வாயில் வந்து நம்ம கை வச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி வெளியில் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். ரத்தப்போக்குக்கான காரணம் என்னென்னு, மூலமா இல்லை ஃபிஷரா இல்லை வந்து குடல் இறக்கம் அங்கே ஏதாவது ப்ரொலாப்ஸ்டு ஹெமராய்ட்ஸா இல்லை குடல் இறக்கம் அந்த மாதிரி எதாவது இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். சப்போஸ் குடல் இறக்கம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதுக்கான ஸ்டேஜஸை பிரிப்போம். இப்போ எப்படி நான் வந்து பைல்ஸ்க்கு கிரேட்ஸ் சொல்லணும், அதே மாதிரி குடல் இறக்கத்துக்கும் நம்ம வந்து கிரேட்ஸை பிரிப்போம். இப்போ அந்த குடல் இறக்கம் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த ஓல்டர் ஏஜ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அபவ் 60 இயர்ஸ், அவங்களுக்கு தான் ரொம்ப காமனாக இருக்கும் அந்த குடல் இறக்கம். ஏன்னா அந்த மசில் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கும், அவங்களுக்கு அந்தளவுக்கு டென்சைல் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது அந்த ஆசன வாயை சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கெலாம். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து ரொம்ப மோஷன் டைட்டாக முக்கி போனாங்கன்னா அந்த மோஷனோடு சேர்ந்து அந்த சைடில் உள்ள அந்த கிரிப் பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அதோடு சேர்ந்து அப்படியே கீழே ப்ரொலாப்ஸ் வந்து ரெக்டல் ப்ரொலாப்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் அது பேர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் மூலநோய் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செல்வகுமரன் அவர்கள். டாக்டர், இப்போ வந்து எந்த கால பருவங்களில் என்னென்ன டிசீஸ் வந்து காமனாக வந்து ஏற்படும், பைல்ஸ் இல்லை ஃபிஷர்? காலம், அதாவது வெயில் காலம், மழை காலம், இந்த குளிர்காலத்தில் ரொம்ப காமன் டிசீசஸ் இந்த ஃபிஷர் அந்த பைல்ஸில் பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் ஃபிஷர் ரொம்ப காமன். அதாவது ஆசன வாயில் டேர், அதுக்கு முக்கியமான காரணம் அதுவும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, டீஹைட்ரேஷன். தண்ணி ஆல்ரெடி உள்ள தண்ணி வேர்வையாக வெளியில் போயிடும். அதே மாதிரி தான் மலக்குடலில் உள்ள தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி வேர்வையாக வெளியில் போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி உள்ளே குடிக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பெருகுடலில் உள்ள மோஷன், நம்ம பெருகுடலில் தான் மோஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறதுனால பெருகுடலில் இருக்க மோஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா கட்டு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மோஷனே போகல சார், 2 நாளாக ரொம்ப வலி இருக்குது சார் மோஷன் போனால். அது வெயில் காலம் வந்தால் அந்த சீசன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போன வருஷம் இதே மாதிரி வந்தது, ஏப்ரல் மேல, அதே தான் இந்த வருஷமும் அதே மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க. திருப்பி அவங்கள கேட்டிங்கன்னா எப்படிப்பா மோஷன் போகுதுன்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லுவாங்க, ஒரே வார்த்தை, ஆட்டுப்புழுக்க மாதிரி வருது சார், எனக்கு இதான் தொந்தரவு, இந்த மாதிரி தான் வருது. அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்னா, மலக்குடலில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே வந்து டீஹைட்ரேஷனில் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ மலக்குடலில் உள்ள மோஷன் எல்லாமே கல் மாதிரி ஆகி அவங்க மோஷன் போகிறப்போ ரொம்ப டைட்டாக ஆட்டுப்புழுக்க வர மாதிரி கல் மாதிரி வரும். அப்போ என்ன ஆகும்னா, கல் மாதிரி ரொம்ப அந்த மோஷன் முக்கி போவாங்க. அப்போ ஆசன வாயில் டேர் ஆகிடும். அதுதான் நம்ம வந்து ஃபிஷர் ரொம்ப காமனாக சொல்கிறது. இதுவே குளிர்காலம், அடுத்து மழை காலத்துலலாம் இந்த பைல்ஸ் வந்து பைல்ஸுக்கு ரொம்ப அந்த காலம் பருவம் ரொம்ப சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப காமன் வந்து அந்த மழை காலம், குளிர்காலத்தில் ரொம்ப காமன். அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதே தான், தண்ணி அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் மெயின் ரீசனு. ஆனால் அந்த ரத்தம் போகிறது வந்து ஃபிஷர் ரொம்ப காமன், கிளினிக்கலாகவே சொல்லலாம். இது வந்து வெயில் காலத்தில் ரொம்ப அதிகம். இப்போ வெயில் காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இதை வந்து சரி செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு சரி செய்யணும், வெயில் காலம் குளிர்காலம்னு பார்க்காம நம்ம பண்ண வேண்டியது, தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஒரு நாளைக்கு 2500-3000 லிட்டர் தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா குடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு அதே மாதிரி எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நமக்கு வெயில் காலத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும் டீஹைட்ரேஷனில் போகிறதுனால. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கரெக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். 2வது தண்ணி. அடுத்தது உணவு பழக்க வழக்கங்கள். அது வந்து
ரொம்ப பார்க்க வேண்டியது நம்ம டயட்டில் வந்து இது நார்ச்சத்து உள்ள உணவு பழக்கங்கள் ரொம்ப முக்கியமானது ஒன்று. வீட்டு முறைப்படி நீங்கள் எது வேணால் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது தான் உடம்புக்கு. ஹோட்டல்ஸ்லேயோ இல்லை வந்து பேக்கரி ஐட்டம், மெயினாக மைதா மாவு ஐட்டம், பப்ஸு, பன்னு, கேக்கு, இது எல்லாமே மைதா மாவு ஐட்டம். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மலக்குடலில் உள்ள தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு மோஷன் ரொம்ப டைட்டாக போக வைக்கும். 3. அடுத்து பழ வகைகளில் நிறைய சேர்த்துக்கலாம். கீரை வகைகள், பழ வகைகள் எல்லாமே நிறையா சேர்த்துக்கணும். அந்தந்த பருவத்தில் எது எது வருதோ, அதாவது இப்போ வெயில் காலம் மாம்பழம் சீசனு, அடுத்து அந்த சீசன் இப்போ குளிர்காலம் அந்த ஆரஞ்சு சீசன், அப்படி வரும்போது அந்தந்த சீசனில் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். இதுவே அவங்களுக்கு தொந்தரவு ஆல்ரெடி இருந்ததுன்னா அவங்க அந்த மெயினாக தவிர்க்க வேண்டிய பழ வகைகள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது தான். ஏன்னா அது ஆப்பிள் என்ன ஆகும்னா அந்த மலக்குடலில் உள்ள தண்ணியை அந்த ஆப்பிள் உள்ளது நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும்னா மலக்குடலோட மூமெண்ட் கம்மியாகும். அதில் ஒரு டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால மலம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோஷன் போகிறப்போ ரொம்ப டைட்டாக போவாங்க. இப்போ மோஷன் போகாமல் இப்போ குடல்லே தங்கி இருக்குது அப்படின்னும் பொழுது அதன் மூலயமா வேறு ஏதாவது நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து என்னென்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மலக்குடல் உள்ள வயிற்றுலேயே ரொம்ப நாள் இருந்ததுனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும், ஃபஸ்ட் பாயிண்ட்டு. 2வது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள்லாம் உருவாகும், முட்டை வச்சு புழுக்கள்லாம் உருவாகும். அதனால் அந்த வேர்ம்ஸ் நம்ம சொல்லுவோம், ஹூக் வேர்ம்ஸு, இந்த வேர்ம்ஸ்லாம் வர்றதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். அதனால் ஆசனவாய் சுற்றி அரிப்பு ஏற்படும் அவங்களுக்கு. அதுதான் மெயின் ரீசன். அடுத்த வயிறு வலி, அது உப்பசமாக போக போக சாப்பாடை பார்த்தாலும் பயப்படுவாங்க. என்னடா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, மோஷன் போய் 2 நாளாவது தான் நான் சாப்பாடை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பயம் வந்துடும். சைக்கலாஜிக்கலாக அவங்க டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். லோக்கலைஸ்டாக பார்த்திங்கன்னா அந்த வயிறில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெயின் கொடுக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக குடல் நல்லா விரிவடை, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குடல் ரொம்ப விரிவடையாது. அப்போ வயிறு உப்பசமாகவே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எப்போதுமே இருக்கும். வயிறு வந்து கொஞ்சம் அப்படியே உப்புலாம் வந்து கட்டியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து யூஸ்வலாக என்னென்னா அந்த மோஷன் போகலனாலே அவங்களுக்கு அந்த கேஸ் வெளியில் பிரியறதுனாலே இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கான சில மருந்துகள்லாம் இருக்குது. ஆனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் போக வேண்டியதான். அது இப்போ ப்ளீடிங் பேஷண்ட் வந்தாங்க அப்படின்னா எந்தெந்த ஏஜ் குரூப்பில் எந்தெந்த மாதிரியான டெஸ்ட்டு வந்து எடுக்கணும் சார்? இதில் வந்து நம்ம ஏஜ் க்ரைட்டீரியா பிரிக்கிறது நல்லது. அந்த ஏஜ் க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா யங்கர் ஏஜ் குரூப்பு, மிடில் ஏஜ் குரூப், லேட்டர் ஏஜ் குரூப். மோஷனில் ரத்தம் வருதுனாலே, மோஷன் போகிறப்ப ரத்தம் வருதுனாலே நம்ம வந்து பிரிச்சுக்க வேண்டியது. யங்கர் ஏஜ் குரூப்பில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப காமன் வந்து ஃபிஷர். ஸோ அந்த ஃபிஷர் இருக்குதுன்னா நம்ம வந்து பீடியாட்ரிக் ஏஜ் கையை மட்டும் மேலே வெளியே மட்டும் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். டயட் ஹேபிட்ஸை மாற்றினாலே போதும், மோஸ்ட் ஆஃப் அந்த டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது க்யூர் ஆகிடும். இப்போது மிடில் ஏஜ் குரூப் வந்தோம்னா அவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அந்த ப்ராக்டோஸ்கோப்னு ஒரு டெஸ்ட்டு, அது சின்னதாக அந்த டியூப் மாதிரி உள்ளே விட்டு அது ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் தான் பார்க்க முடியும். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு உள் மூலமாக வெளி மூலமாக இல்லை வெளியில் இருக்க மூலம் இல்லை உள்ளேருந்தா மூலம் வருதா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் போகலாம். இப்போ இதுவே ஓல்டர் ஏஜ் குரூப்பு மூலமும் இல்லை ஆனால் ரத்த கசிவு இருக்குது, வெளியில் கட்டி எதுவும் இல்லைன்னா நம்ம அடுத்த டெஸ்ட்டு வந்து பெரிய டெஸ்ட்டு பண்ண வேண்டியது இருக்கும். அது பேர் வந்து மலக்குடல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சிக்மாய்டோஸ்கோப்பி இல்லாட்டி கொலனோஸ்கோப்பி அது கண்டிப்பாக பண்ணும். அது என்னன்னா நம்ம அந்த ஆசன வாய்களை இப்போ எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். யூஸ்ஃபுல்லாக நம்ம வயிற்றில் புண்ணு இருந்ததுன்னா வாய் வழியாக டியூப் உள்ளே விட்டு பார்த்து வயிற்றில் எந்த இடத்துல புண்ணு இருக்குது, ஏன்னா அந்த புண்ணு டர்னோவர்ஸ்ன்ட்டு மலிக்னன்சியாக கேன்சர் கட்டியாக கூட மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்டோஸ்கோப்பி டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த மோஷன் போகிறப்போ ரத்தம் வருது மலக்குடலில் வெளியிலையும் பார்த்துட்டோம், நம்ம எந்த தொந்தரவும் இல்லைன்னா ஏஜ் க்ரைட்டீரியாவில் ஓல்டர் ஏஜ் குரூப்புக்கு நம்ம மலக்குடல் டெஸ்ட்டு கொலனோஸ்கோப்பி டெஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம குடலுக்கு உள்பகுதியில் என்ன தொந்தரவு இருக்குது, அதாவது சின்ன சின்ன நீர் கட்டிகள் ஏதாவது இருக்குதா, கேன்சர் கட்டி ஏதாவது இருக்கா, இல்லை டிபி கட்டி ஏதாவது இருக்குதா, அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது அந்த சிக்மாய்டோஸ்கோப்பி இல்லை கொலனோஸ்கோப்பியில் பார்க்கலாம். டாக்டர், இப்போ மூலநோய் நம்ம வந்து முக்கி போகிறதுனால நிறையா ரத்தப்போக்கு ஏற்படும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க இல்லையா? இப்போ ரத்தப்போக்கு ஏற்படுது அப்படின்னும் பொழுது நம்ம உடம்புல ரத்தம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய உடம்புல வந்து ரத்தம் கம்மியாச்சுன்னா நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ எதிர்ப்பு சக்தியும் கம்மியாயிடும், ஈஸியாக வந்து நோயும் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன உணவு நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து ரத்தம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும்?
அதே தான். அதாவது நம்ம ரத்த வந்த பேஷண்ட்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது இந்த கீரை வகைகளில் முருங்கைக்கீரை எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம். பட் முருங்கைக்கீரையில் நிறையா உங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பொமக்ரேட், அதாவது இந்த மாதுளம்பழம், இதெல்லாம் பழ வகைகளை எல்லாமே சேர்த்துக்கலாம். அவங்க எவ்வளோக்கெவ்வளோ வந்து அந்த டயட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ, நார்ச்சத்து உள்ளது, ஃப்ரூட்ஸு, காய்கறி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கெவ்வளோ அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வரும். அது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மூல நோய்க்கு வந்து அறுவை சிகிச்சை தான் வந்து முடிவானதா? அறுவை சிகிச்சை வந்து எப்போதுமே கடைசியில் தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அறுவை சிகிச்சை பண்ணாலும் சில பேர்த்துக்கு வரும், அதுக்கப்புறம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வரும். என்னென்னா இதுக்கு நான் சொன்ன மாதிரி 90% ஆஃப் தி பேஷண்ட்டுகளுக்கு, இப்போ நம்ம மூலம்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், 90% ஆஃப் த பேஷண்ட்டுகளுக்கு நம்ம சொன்ன அந்த டயட் ஃபாலோ பண்ணாலே போதும், 90% க்யூர் ஆகிடும். ஏன்னா அவங்க வர்றதே நம்மக்கிட்ட எப்படி வருவாங்கன்னா, போன வருஷம் இதே டைமில் சார் வெயில் காலத்தில் வந்தது, ரத்தம் வந்துச்சு, அதே மாதிரி போன வருஷம் வந்தது, மாத்திரை போட்டேன், மருந்து போட்டேன், டயட்டில் இருந்தால் சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம் மோஸ்ட்லி. மீதி 10% எப்போனா அந்த நான் சொன்ன மாதிரி 3rd கிரேடு 4th கிரேடு அந்த மாதிரி டிசீஸ் வர்றப்போ ரத்தப்போக்கு அதிகமாக வரும். அப்போ நம்ம சர்ஜரி தான் பண்ணி ஆகணும், வழி கிடையாது. ஏன்னா நல்லா கட்டியாகவே வெளியில் இருக்கும், வித் ரத்தப்போக்கோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம வந்து சர்ஜரி பண்ணுறது தான் அட்வைசபிள். இப்போ அது சர்ஜரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமும் என்னென்னா, அது யூஸ்வலாக நான் சொல்கிற மாதிரி 3 ஸ்டேஜில் வரும். அதில் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்ஜரி பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டேஜில் ஒரு கட்டி மட்டும்தான் இருக்குன்னா யூஸ்வலாக 3 கட்டி வரும் பைல்ஸில். அதில் ஒரு கட்டி மட்டும்தான் வந்திருக்குதுன்னா நம்ம அந்த ஒரு கட்டி மட்டும் தான் ஆப்ரேட் பண்ணி எடுப்போம். மற்ற 2 இடத்துல காமனாக வரும், 30 டிகிரி அண்ட் 70 டிகிரின்னு ஒரு இடத்துல. அதுக்கு இப்போ வரலனாலும் நம்ம போஸ்ட் ஆப்ரேட்டிவாக நம்ம ப்ரொஃபிலாக்டிக்காக நம்ம அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணோம்னா திருப்பி வராது. இது இப்போ அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் டாக்டர்? இது மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மெயின் ஸ்டெப்புன்னு அதே தான் நான் சொன்னது. அந்த 90% அந்த டயட் சொன்னது தான் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாகவும் அந்த டயட்டு தான் ரொம்ப முக்கியம். அதை எடுத்தாலே மீதி அந்த 10%க்கான சர்ஜிக்கல் இதுக்குள்ளேயே வரமாட்டாங்க அவங்க. ஓகே. இப்போ ஆல்கஹால்லாம் இது பண்ணுறாங்க இல்லையா டாக்டர்? ஸோ இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஆல்கஹால் ரிலேட்டட்லாம் இந்த டிசீஸ் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். இதில் வந்து ரெண்டுமே வந்து அதாவது ஃபிஷரும் வரும், அவங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் ரொம்ப காமன், அதாவது பைல்ஸ் வந்து ரொம்ப காமன். ஏன்னா அவங்களுக்கு அந்த லிவர், அவங்க தண்ணி ரொம்ப சாப்பிட்டு என்னென்னா லிவர் ஃபெயிலியர் ஆகிடும். லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனால அது பேர் வந்து லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி வந்தாலே ரத்த குழாய் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வெடிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். மேல் வயிறுகளையும் வந்து ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ரத்த வாந்திலாம் எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ரத்த குழாய் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியே ஆசனவாய் பக்கத்தில் இருக்கிற ரத்த குழாயிலையும் வெடிப்பு ஏற்படும். லைக் இந்த பைல்ஸ் சொன்னது தான். அந்த ரத்த குழாய் வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரத்தம் அவங்களுக்கு நிற்காமலேயே போய்கிட்டு இருக்கும், பெயின்லெஸ் ப்ளீடிங் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வலியே இருக்காது. இதான் அவங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவு ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸில் வரக்கூடிய அந்த பைல்ஸ். ஆனால் அந்த ஃபிஷர் வந்து ரொம்ப காமன் கிடையாது அவங்களுக்கு, பைல்ஸ் தான் ரொம்ப காமன் அவங்களுக்கு. அதுக்கான மெயின் ரீசன் இந்த ரத்த குழாய் வெடிப்பு, அந்த லிவர் ஃபெயிலியர்லாம் ரொம்ப காமன். டாக்டர், இப்போ வந்து சாப்பிட்டா நம்மளால் வந்து மோஷன் போக முடியாது அப்படின்றதுக்காகவே உணவை வந்து சில பேர் வந்து தவிர்த்துடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் வந்து அல்சர் இந்த மாதிரியான நோய்கள் வர வந்து அதிகமாக வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? இப்போ நம்ம இதில் பிரிக்க வேண்டியது என்னென்னா, பைல்ஸா இல்லை வந்து ஃபிஷரான்னு பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக இந்த ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ் உள்ள பேஷண்ட்களுக்கு ஃபுட்டு வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெயின்லெஸ்ஸாக தான் ப்ளீடிங் போகிறதுனால அவங்க அதிகமாக உணவு தான் உட்கொள்ளுவாங்க. என்னடா நம்ம மோஷன் ரத்தம் போகுதுன்னு அதுக்கேற்ற மாதிரி கீரை வகைகள், அதுக்கேற்ற மாதிரி டயட் அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதுவே ஃபிஷர் பேஷண்ட் பார்த்திங்கன்னா மோஷன் போனாலே ரொம்ப டைட்டாக போகும், வலி இருக்கும், பெயின் இருக்கும்னாலே அவங்க வந்து என்னென்னா சாப்பாடை பார்த்தாலே அவங்க பயப்படுவாங்க. அவுட் சைட் ஃபுட்டு பார்த்தாலும் பயப்படுவாங்க, வீட்டு சாப்பாடு பார்த்தாலும் பயப்படுவாங்க. இந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம அடுத்த நாள் மோஷன் போனால் ரொம்ப பெயின் இருக்கும், வலி இருக்கும், ரத்தப்போக்கு போகுமேனு அவங்களுக்கு ஒரு பயம் எப்போதுமே சைக்கலாஜிக்கலாகவே இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு படபடப்பாக இருப்பாங்க, ஒரு டிப்ரெசிவ் மூடில் போவாங்க, ஒரு அஜிடேட்டடாகவே இருக்கிறதுனால
ஆசிட் செக்ரேஷன் அவங்க வயிற்றில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க உணவு உட்கொள்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஃபிஷர் உள்ள பேஷண்ட்களுக்கு இப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அது ரொம்ப காமன் அவங்களுக்கு. அது என்ன மாதிரியான ஆசிட் டாக்டர்? அது வந்து என்னென்னா ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அது என்னென்னா அதிக ஸ்ட்ரெஸ்ஸு, அதிக அந்த பால்பிட்டேஷன், அந்த படபடப்பாக இருக்கிறதுனால நமக்கு உணவு எப்படி செரிமானம் ஆகிறதுக்கு ஆசிட் HCl ஆசிட் செக்ரேஷன் ஆகுதோ அது வந்து வயிற்றில் அதிகமாக செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது செக்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, உணவும் இல்லை வயிற்றுக்குள்ளே சாப்பிடாமல் இருக்கிறதுனால அந்த ஆசிட் என்ன ஆகும்னா அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த குடல் மேல் ஏரியா அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் அரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம வந்து அல்சர்னு சொல்லுவோம். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா மோஷன் ஏன் நம்ம வந்து அதிக அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்கிறோம், ஏன் வந்து நம்ம அதிக டயட்லாம் எடுக்க சொல்கிறோம், ரொம்ப உட்கார்ந்த இடத்துலேயே வேலை பார்க்கக்கூடாது, டிவி ரொம்ப நேரம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, சின்ன வயசுலேயும் சொல்லி கொடுக்குறோம்னா அப்போ தான் அந்த மொட்டிலிட்டி, அதாவது GI மொட்டிலிட்டி, பெருகுடல், சிறுகுடல், வயிறு சம்மந்தம் எல்லாமே வந்து மொட்டிலிட்டி அப்போ தான் மூவ் ஆகும். அது மூவ் ஆக தான் நமக்கு வந்து அந்த ஒரு ஏரியாலேருந்து அடுத்த ஏரியாவுக்கு அது அந்த மோஷனோ இல்லை அந்த ஃபுட் ஹேபிட்ஸ், அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸோ ஒரு ஏரியாலேருந்து இப்போ வயிறுக்கு சிறுகுடல் போகும், பெருகுடல் வயிறுக்கு போகும், வயிறுகுடலேருந்து சிறுகுடல், சிறுகுடல்லேருந்து பெருகுடல், பெருகுடல்லேருந்து அப்புறம் வெளியில் வரும். இது எவ்வளோக்கெவ்வளோ நம்ம மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். இப்போ மூமெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணால் தான் தண்ணி அதிகமாக குடிப்போம். தண்ணி அதிகமாக குடித்தா தான் நமக்கு மோஷனில் தண்ணி சாஃப்டாக வரும் அடுத்த நாள். அதே மாதிரி நமக்கு தூங்குறதும் நல்லா நம்ம டீப் ஸ்லீப்பு போகலாம். இல்லாட்டி நமக்கு வந்து தூக்க டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். நான் பெயின் இருக்கும், அடுத்த நாள் மோஷன் போகணும், அது ஒரு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ், உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எப்போதுமே இருக்கும். ஆமாம், நிறையா பேருக்கு வந்து அந்த தூக்கமின்மை ஏற்படும் இல்லைங்களா? ஸோ இப்போ தூக்கம் வரலை அப்படின்னும் பொழுது அப்போ அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணலாம் டாக்டர்? அதான் இது மெயினாக அந்த பைல்ஸ் இந்த தொந்தரவுங்களுக்கு அவ்வளோ வராது. அந்த ஃபிஷர் தொந்தரவுங்களுக்கு தான் அந்த பெயின்னால தான் அவங்க மெயினாக தூக்கமே டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கு பெட்டராக அவங்க வந்து எவ்வளோ பெயின் ரொம்ப முடியல, சீட்டில் உட்கார முடியல, டிவி உட்காந்து சோஃபாவில் உட்காந்து பார்க்க முடியல, பைக்கில் உட்காந்து வண்டி ஓட்டுறதே வந்து சீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக சாஞ்சி ஓட்டுறோம், அந்த மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துன்னா எவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து ஒரு டாக்டரை பக்கத்தில் ஃபேமிலி டாக்டரோ ரொட்டீனாக பார்க்குறவங்க இல்லை கன்சல்டன்ட், சர்ஜிக்கல் கன்சல்டன்ட் போய் பார்த்துட்டு அதுக்கேற்ற வைத்தியம் பார்த்தாலே போதும், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சரிங்களா? நேர்கள் இதுவரை கேட்டது ஹலோ டாக்டர். இன்றைக்கி நிகழ்ச்சியில் மூல நோய்க்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தார் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ். செல்வகுமரன் அவர்கள். நன்றி டாக்டர். தேங்க்யூங்க.